மக்களே, வெல்கம் டு ஃப்ரைடே ரிலீஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் கரை, மலையாளத்தில் பேட்ரியாட், ஹிந்தியில் ஏக்னின், இந்த மாதிரி 3 படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் கரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு படத்தை நம்ம 2 விதமாக பார்ப்போம். ஒன்று படத்தோட கதை என்ன, அதை எப்படி எடுத்திருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே திருடிட்டு வீட்டை விட்டு ஓடி போகிற ஒரு பையன் 16 வருஷம் கழித்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வரான். அவன் ஏன் ரிட்டர்ன் வரான், அவன் வந்ததுக்கப்புறம் இங்கே அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை, அவங்க அப்பாவுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுறான். அப்போ என்ன நடக்குது, அதை பற்றின ஸ்டோரி தான் இந்த கரை படம். விக்னேஷ் ராஜுவும் ஆல்ஃபிரட் பிரகாஷ் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எழுதி விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் உருவாயிருக்கு. விக்னேஷ் ராஜா யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். போர்த்தொழில் படத்தோட டைரக்டர், அவரோட 2வது படம் இது. அது வந்து இந்த படத்தை நம்ம பார்க்க போகிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான உந்துதலான காரணம். இதில் பார்த்தீங்கன்னா தனுஷ், மமிதா பைஜு, கேஎஸ் ரவிக்குமார், சுரேஷ் வெஞ்சனமுடு, ஜெயராம், எம்எஸ் பாஸ்கர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் எங்கடா நடிச்சிருக்காருன்னு சில பேர் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எம்எஸ் பாஸ்கருக்கு ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு ஒரு ஷாட்டில், லாங் ஷாட்லலாம் தெரியல, ரொம்ப க்ளோஸ் காமிச்சு அந்த வாய்ஸை உத்து கேட்கும்போது தான் இது எம்எஸ் பாஸ்கர் அப்படின்னு தெரியுது. ஒரு சிலர் கடைசி வரைக்கும் அது இல்லாமல் வெளியே வந்து தெரிஞ்சு அதிர்ச்சியான ஆளுகளும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அந்த கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த 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 ஆட்கள் தேர்வு தான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். எல்லாரும் வந்து ஒரு சீசன்டு ஆக்டர்ஸ், அவங்களுக்கு கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. கேஎஸ் ரவிக்குமார் அவரோட ஆக்டிங், அவரோட தோற்றம் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஜெயராமை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, அவருக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் அடித்து தூள் கிளப்பிடுறாரு. மமிதா பைஜு அவங்களுக்கு கிடைச்ச ரோலை அவங்க சரியாக செஞ்சுருக்காங்கன்னா, ஆனால் அவங்களுக்கு ஒரு சரியான ரோலை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மாதிரி தான். மொத்தமாக ஒரு 4-5 சீன் தான் வராங்க. அவள் வந்து கதாநாயகிக்காக சில விஷயங்கள்லாம் செய்கிறாரு. ஆனால் அது அவ்வளோ அழுத்தமாக நம்மக்கிட்ட சொல்லப்படலை. அது ஏன் அவங்க 2 பேருக்குள்ள லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்கான லவ்ங்கிறது நமக்கு எந்த விதமான காட்சி அமைப்புகளோ எதுவுமே கிடையாது. கதாநாயகி இந்த அளவுக்கு செய்கிறான்னா கதாநாயகி இவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஒரு 2 சீனாவது இருந்திருக்கணும். மமிதா பைஜுக்கு மொத்தமாகவே ஒரு 4 சீன் தான் இருக்குது. அதனால அவங்க நல்லா நடிச்சிருந்தாலும் அந்த கேரக்டர் நமக்கு வந்து பெருசாக மனசில் பதியல. கடைசி நம்ம தனுஷ் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவர் ஒரு பக்காவாக எதை கொடுத்தாலும் பிச்சு எடுத்துருவார். அதேமாரி இதில் வந்து ஒரு குற்ற உணர்வுள்ள மகனா, ஒரு திருடனா, கடைசியாக வந்து மக்களுக்காக போராடுற ஒரு ஆளா, இப்படி எல்லா விதத்துலேயும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக் வந்து சிவி பிரகாஷ். படத்தில் சாங்ஸ் எல்லாம் பெரிய இது கிடையாது. அந்த ஒரே ஒரு சாங்கு மமிதா பைஜுக்கும் தனுஷ்க்கும் வர சாங்கு, மெலோடி சாங் கேட்க நல்லா இருக்குது. அப்புறம் கடைசியில் கிளைமேக்ஸில் வர பிஜிஎம் பக்காவாக இருக்குது. த்ரில்லரான டைமில் கொடுக்குற மியூசிக்ஸ் அது எல்லாமே நல்லாயிருக்கு. அவர் வேலையை அவர் பக்காவாக பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், இவங்க வந்து சொல்ல வந்த பாயிண்ட்டை வந்து ஓகே, நல்ல பாயிண்ட் தான். இது ஒன்றும் புது பாயிண்டெல்லாம் இல்லை. விவசாயிகள், வங்கி கடன், அந்த மாதிரி பழைய கான்செப்டுக்குள்ளே தான் போயிருக்காங்க. ஆனால் க்ரைம் த்ரில்லருங்கிற ஒரு ஜானரில் அதை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் அவரோட பேட்டியில் எமோஷ்னல் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு தான் இந்த படத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அந்த க்ரைம் த்ரில்லர் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் அந்த எமோஷ்னல் பார்ட் வந்து பெருசாக ஒர்க் ஆகலை. அதுக்கு காரணம் அவங்க வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் சீன்ஸ் எல்லாம் எதுவுமே சரியாக விளக்கலை. தனுஷ் ஓடி போயிட்டாரு அப்படிங்கிறதையும் வாயிலே தான் சொல்கிறாங்க. மமிதா பைஜுவும் தனுஷும் பெருசாக லவ் பண்ணாங்கங்கிறதையும் வாயில தான் சொல்கிறாங்களே தவிர அதுக்குன்னு எந்த சீன்ஸுமே நமக்கு கிடையாது. அதனால அவங்க எமோஷனாக பேசும்போது நமக்கு அந்த எமோஷன் பெரிய அளவில் கனெக்ட் ஆகலை. ஆனால் அவர் தனுஷ் திருட போகிற சீனில் இருக்கிற அந்த க்ரைமு, அந்த த்ரில்லிங் மொமெண்ட்லாம் ரொம்ப கிளியராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது ரொம்ப மைனூட்டாக எழுதியிருக்காங்க. இப்போ முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், இன்டர்வல் சீனில் ஆடுகளம் நரேன்னு, கருணாசு, தனுஷ், பிருத்திவி பாண்டியராஜன், இந்த 4 பேர் தான் இருப்பாங்க. பெரிய ப்ராப்பர்ட்டி எதுவும் கிடையாது. அந்த ஒரு பேங்க்கில் கொள்ளையடிக்கிற சீனு, இந்த 4 பேர் சும்மா டைலாக்ஸு இதை மட்டுமே வச்சு ஒரு 7-8 நிமிஷம் செம்ம கிரிப்பாக ஒரு சீன் இருக்கும். அதேமாரி தான் கிளைமேக்ஸ் சீனும் அப்படியே பரபரன்னு போகும், இங்கே அங்கேன்னு. இந்த 2-3 சீனுங்களுக்கு, அந்த திருடுற சீனுக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த டெக்னிக்ஸு, அந்த டீட்டெயிலிங்கு, அதை வந்து ஹோல் படத்துக்கே பண்ணியிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப இதை வந்து முழுசாக உட்காந்து ஃபுல் ரசனையோடு பார்த்துருக்க முடியும்னு நினைக்கிறேன். இவங்க அங்கங்கே அந்த டெக்னிக்கல் சீன்ஸ்க்கு மட்டுமே நல்ல ஒரு ஃபுல் டீட்டெயிலிங் கொடுத்துட்டு ஓவரால் முழு கதைக்கு வந்து அந்தளவுக்கு பேக்ரவுண்டான விஷயங்கள்லாம் சரியாக கொடுக்க மறந்துட்டாங்க. அதனால் படம் வந்து சரியாக ஒர்க் ஆகுது. ஆனால் எமோஷ்னலாக நமக்கு வந்து கனெக்ட் ஆகலை. எந்த இடத்துலையும் போர் அடிக்கல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஆனால் அது நமக்கு ரொம்ப எமோஷ்னலாக எந்த கனெக்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் நடக்குது. அது ஒன்று தான் மிஸ்டேக்.
ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிரைம் ஜானரை விரும்பி பார்க்கக்கூடிய ஆட்கள், எமோஷனலான படங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒன் டைம் ஈஸியாக வாட்சபிள் மூவி தான் இது. கொடுத்த காசுக்கு எந்த மோசமான படம்னு சொல்ல முடியாது. நாட் பேட், ஒன் டைம் வாட்சபிள். இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து ஜாபி குத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.